முசேன். நான் வந்து இங்க மதுரை வந்து சமூக ஆர்வலரா இருக்கேன். முந்தா நேத்து வந்து மதுரை அரசு தனக்கன்குளம் உயர்நிலைப் பள்ளியில வந்து கொடியேற்றும் நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேகாவை சார்ந்த தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சியை சார்ந்த மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு இருக்கிற மருது பாண்டின்றவங்க தலைமையில வந்து கொடி ஏற்றிருக்காங்க. அதை வந்து அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, முகநூல்ல வந்து நான் தான் என்னுடைய பொற்கரங்களால் ஏத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல வந்து ஒரு தவறு கிடையாது. ஆனா இதுல என்ன நமக்கு ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியோ அரசு பிரதிநிதியோ கிடையாது. யாருமே ஒரு பிரதிநிதி இல்லாத ஒரு ஆளை கூட்டு வந்து அவர் கொடி ஏற்றுறது நமக்கு வந்து ஏத்துக்க முடியாத ஒரு சூழலா இருக்கு. அதுக்காக வந்து இன்னைக்கு வந்து நம்ம கல்லர் சீரமைப்பு துறையில வந்து ஒரு புகார் மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம். அது போக வந்து சிஇஓ ஆபீஸ்கிட்ட கொடுத்துருக்கோம். அது சம்பந்தமா தான் நம்ம இங்க வந்திருக்கோம் சார். ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு சுற்றறிக்கைன்னு சொல்லிட்டாரு, உத்தரவு போட்டிருக்காரு. பள்ளிக்கு வந்து அரசியல் சார்ந்தவங்க வர மாட்டாங்க, அரசியல் சார்ந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது தடை விதிச்சிருக்கேன். இவர் ஒரு அரசியல் பிரமுகர் தானே, ஒரு மக்கள் பிரதிநிதி கிடையாது. கண்டிப்பா அந்த பள்ளி நிர்வாகம் எப்படி ஆரம்பிச்சாங்க? அதன் அடிப்படையில் நம்மளுடைய கேள்வி இருக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அந்த அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அவங்களுடைய தலைமையில இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போய் போடாதீங்க, ஸ்கூலுக்குள்ள போகாதீங்க, ஹாஸ்பிட்டல்ல போகாதீங்க, அரசியல் பேசாதீங்க, அரசியல்வாதிகளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்றாங்க. அது போக முக்கியமா வந்து பள்ளிக்கூடம் அப்படிங்கிறப்போ வந்து இது வந்து நம்மளால ஏத்துக்க முடியாத சூழலா இருந்துச்சு. அதுக்காக தான் இன்னைக்கு அவர் மேல ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும். தலைமை சொல்ற மாதிரி இவங்க இனிமே இந்த மாதிரி செய்யக்கூடாது. ரீல்ஸ் வந்து கண்டிப்பா போடவே கூடாது. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கல்வியாளராக இருந்தா கூட பிரச்சனை இல்லை. அவர் வந்து ஆமா இதுல முக்கியமான காரணம், அதாவது முக்கியமான புகார் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் தன்னுடைய முகநூல்ல வந்து தமிழக முதல்வர் ஆணைப்படி மின்சாரத்துறை அமைச்சருடைய அறிவுறுத்தலின் படின்ற மாதிரி போட்டிருக்காப்ல. இதுல யார் உங்களுக்கு வந்து தமிழக முதல்வர் மருதுபாண்டி அவர்களே, நீங்க போய் அரசு கல்லர் உயர்நிலைப் பள்ளி தனக்கன்குளத்துல இருக்கிற பள்ளியில போய் நீங்க போய் கொடியேத்துங்கன்னு ஆணை கொடுத்தாரா, இல்ல அமைச்சர் நிர்மல்குமார் அவங்க வந்து அறிவுறுத்தல் கொடுத்தாங்களா, தம்பி நீங்க போங்க நான் என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னாரா அப்படிங்கிற எங்களுடைய மிகப்பெரிய கேள்வி ஆயிருக்கு. அவரை கொடியேற்றினான்றதுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்கு? அவரே ரீல்ஸ் போட்டிருக்காருங்க சார், அவரே ரீல்ஸ் போட்டிருக்காரு. அதுலதான் நம்ம அதை பார்த்துதான் நம்ம வந்து இப்ப புகாரே கொடுக்குறோம். அவரே ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்னுடைய கையால தான் நான் கொடி ஏத்தினேன்னு அவர் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அதனுடைய வீடியோக்கள் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. வீடியோ காமிங்க. ஏதோ